பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக நெகேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15, 16 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன். அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு எலுல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்டபோதும், எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் கண்டபோதும் மிகவும் முனையற்று போய், இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, தேவ மனிதனாகிய நெகேமியா சிறையிருப்பிலே சூசான் அரண்மனையிலே இருந்தபோது யூதா தேசத்தின் எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதையும் கேள்விப்பட்டு அழுது துக்கித்து தேவனை நோக்கி மன்றாடி உபவாசித்து ஜெபித்தபோது நெகேமியாவுக்கு ராஜாவின் கண்களில் தயை கிடைக்கவே அவர் தன்னுடைய தேசத்திற்கு கடந்து செல்லுகிறதற்கு ஒப்புதல் கிடைத்தது. அப்படி அவர் போய் எருசலேமின் இடிக்கப்பட்ட அலங்கம் மீண்டும் கட்டுகிறதற்கு முயற்சி செய்து அதை செய்தபோது சில மனிதர்களின் நிந்தனைகள், சவால் நிறைந்த வார்த்தைகள் போன்றவை இவரை மனமடிவுக்குள்ளாக்கினாலும் கர்த்தருடைய கரம் நெகேமியாவின் மேலும் அவருடனே கூட இருந்தவர்கள் மேலும் நன்மையாக இருந்தபடியால் எதிரிகளின் திட்டங்கள் பலிக்காமல் 52 நாளைக்குள்ளதாகவே அலங்கம் கட்டி முடிக்கப்பட தடைகளை நீக்குகிற ராஜா கிருபை செய்தார். தடைகள் விலகினது, காரியம் தேவனால் கைகூடினது. அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் தடைகளை நீக்கி காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்து நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நெகேமியாவோடு கூட தேவனுடைய தயவுள்ள கரம் நன்மையாக இருந்தபடியினாலே ஆண்டவரே, தேவன் அவருடைய காரியத்தை வாய்க்க பண்ணினீர் என்பதையும், எதிரிகள் இந்த காரியம் தேவனால் கைகூடி வந்தது என்பதையும் அறிந்தது போலவே தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எதிரிடையாய் நிற்கிற எல்லா மாம்சீக வல்லமைகளும் கர்த்தருடைய கரம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறது என்பதை அறிக்கை செய்யும்படிக்கு, தேவனாலே காரியம் கைகூடி வந்தது என்பதை அறிக்கை செய்யும்படிக்கு கர்த்தர் கிரியை நடப்பிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.